வணக்கம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் முதலாக இன்வெஸ்ட் செய்கிறவங்க எங்கே இன்வெஸ்ட் செஞ்சால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸ்டாக் மார்க்கெட் இல்லைன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் முதலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோ. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, என்னென்ன வகை இருக்குது, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம முன்னே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, தயவு செஞ்சு பாருங்கள். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், மல்டி கேப் ஃபண்ட், ஃபோக்கஸ்ட் ஃபண்ட், இஎல்எஸ்எஸ், டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட், இது சில வகைகள்ங்க. இது இது எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் த ஸ்டாக் பேஸ் பண்ணி தான் இருக்குது. சிலது பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸில் வந்து டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்குது, டிவிடெண்ட் பேஸ் பண்ணி இருக்குது. ஃபோக்கஸ்ட் ஃபண்டுன்றது குறிப்பிட்ட ஒரு 30 ஸ்டாக்குக்குள்ளார இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஃபண்ட். இப்போது முதலாக இன்வெஸ்ட் செய்கிறவங்க எங்கே வாலட்டைல் கம்மியாக இருக்கோ, எங்கே நம்ம போடுற பிரின்சிபல் அமௌண்ட் பாதுகாப்பாக இருக்கோன்றதை பார்த்துட்டு போடுறது நல்லது. இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, இது எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கான வீடியோ மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்யும்போது கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. அது புரிஞ்சு உங்களுக்கு ஏற்றதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டுமே இன்வெஸ்ட் செய்யுங்க. இந்த வீடியோவில் காட்டப்படுற ஸ்டாக்ஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்காக மட்டுமே, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாதுங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே டீட்டெயிலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கொள்ள முயற்சி செய்கிறேன். சரிங்க, இப்போது என்னுடைய ரிக்குவயர்மெண்ட் என்ன, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்கிறதுக்கு எனக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக இருக்கேன், ஷேர் மார்க்கெட் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டில் நான் புதுசு. அப்போது எனக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை. எனக்கு மாடரேட் ரிஸ்க் தான் எடுக்க முடியும், அதிக ரிஸ்க் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் 10 வருஷம் இன்வெஸ்ட் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இதெல்லாம் தான் என்னோடய ரிக்குவயர்மெண்ட். நான் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்கிறதே ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கான ஒரு கருவி தான். சரி, இப்போ இந்த ரிக்குவயர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்காக இண்டெக்ஸ் ஃபண்ட் பொதுவாக பொருத்தமாக இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டுனா நம்ம நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிஃப்டி 50, பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சென்செக்ஸ், இது 2 தான் முக்கிய குறியீடுகள். நிஃப்டியில் 50 ஸ்டாக்ஸும் சென்செக்ஸில் 30 ஸ்டாக்ஸும் இருக்கும். எப்போவுமே நிஃப்டி 50 அந்த 50 ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கும். அதே மாதிரி சென்செக்ஸ் அந்த 30 ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நிஃப்டி 50ல் என்னென்ன ஸ்டாக் இருக்குது, அதோட வெயிட்டேஜ் என்னன்னு வேற ஒரு வீடியோ பண்ணியிருக்கோங்க நம்ம சேனலில். அது பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க, தயவு செஞ்சு பாருங்கள். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது லார்ஜ் கேப் ஃபண்டில் ஒரு வகை. அதாவது 80% லார்ஜ் கேப் கம்பெனிஸில் தான் முதலீடு செய்யணும், செபி ரூல் படி. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டு பொதுவாக ஒருத்தர் புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்றதாக இருக்குன்றது என்னுடைய கருத்துங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த நிஃப்டியில் வெயிட்டேஜ் அதிகம் இருக்கிற கம்பெனிஸ். இது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லைங்க. ஆல்ரெடி வேற ஒரு வீடியோவில் இது எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். சரிங்க, அப்போது எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது அந்த ஃபண்ட் நிஃப்டியில் இருக்கிற 50 ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன வெயிட்டேஜ் நிஃப்டி 50ல் இருக்கோ அதே வெயிட்டேஜ் தான் அந்த ஃபண்ட்லேயும் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட அந்த 30 கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் செஞ்சுருப்பாங்க. வெயிட்டேஜும் அதுக்கு ஏற்றவாறாக தான் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேங்க இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்னன்னு. அப்போது இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் இண்டெக்ஸ் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் குறைவாகவே கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கடந்த 30 வருஷமாக இருக்கிற நிஃப்டி 50யோட சார்ட்டுங்க. இந்த சார்ட்டை எடுத்தது கூகுள் ஃபினான்ஸ்லேருந்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்தில் ஏற்றத்தோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம நிஃப்டி 50. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, நம்ம போடுற முதலீடு பிரின்சிபல் அமௌண்ட் தொலையாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரிஸ்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ரிஸ்க் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும்.
சரிங்க. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, கடைசி 30 வருஷத்தோட டேட்டாவ எக்ஸெல்ல எடுத்திருக்கேன். நிஃப்டியோடது. இது நான் எடுத்திருக்கிறது வந்து என்எஸ்சி இந்தியா வெப்சைட்லேருந்து கடந்த 30 ஆண்டுகளுக்கான நிஃப்டியோட டேட்டாவ எடுத்திருக்கேன். இப்போ இந்த நிஃப்டி டேட்டாவ எடுத்து ட்ரெய்லிங் ரிட்டர்ன்ஸ் 10 வருஷத்துக்கு ஓரொரு நாளைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதாவது என் கையில இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா, கடந்த 30 ஆண்டுகளுக்கு. ஆனால் ஓரொரு நாட்களுக்கும், அதாவது இப்போ ஜூலை 17, 2020லிருந்து 10 வருஷம் பேக்கில் போய் முதலீடு பண்ணியிருந்தேன்னா 17 ஜூலை 2020ல் எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி 16 ஜூலையிலேருந்து 10 வருஷம் பேக்கில் போய் எனக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்றது ஓரொரு நாளைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போனா 30 ஆண்டு டேட்டா வச்சுருக்கிறதுனால 6th ஏப்ரல் 2001 வரைக்கும் நான் இதை கால்குலேட் செஞ்சுருக்கேன். ரிட்டர்ன்ஸ் ஓரொரு நாளைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியுதான்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிட்டர்ன்ஸை வந்து சிஏஜிஆராக கால்குலேட் பண்ணேன். காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டாக நான் கால்குலேட் பண்ணேன். சிம்பிளாக சிஏஜிஆர் புரிஞ்சுக்கணுன்னா, ரிட்டர்ன்ஸை நம்ம வெளியே எடுக்க மாட்டோம், திருப்பி முதலீடு செஞ்சு வட்டிக்கு வட்டி கிடைக்கிற மாதிரி. சரிங்க. நான் பார்த்த வரைக்கும் டேட்டாவில் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் எனக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 20.30%. மினிமம் ரிட்டர்ன்ஸ், அதாவது குறைந்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -2.5%. எல்லாத்தோட ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா 11.6%. இது எல்லாமே பர் இயர் ரிட்டர்ன்ஸ் சிஏஜிஆரில். ஸோ என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் குறைய போகுது, இல்லை நான் லூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா -2.5% தான் அதிகபட்சமாக நான் லூஸ் பண்ணுவேன். அதாவது ₹100 முதலீடு செஞ்சேன்னா ₹2.50 தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது என்ன ப்ராபபிலிட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 0% விட கம்மியாக, அதாவது மைனஸில் போகிற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 24 தடவை தான் நடக்குது 4793 என்ட்ரிஸில். ஸோ அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.5%. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங் மை பிரின்சிபல் இஸ் வெரி வெரி லெஸ். அப்படி லூஸ் ஆனாலும் எனக்கு அதிகபட்சமாக -2.5% தான் இருக்குது. இது வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு சொல்கிறதுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஃப்யூச்சரில் ரிப்பீட் ஆகும் அப்படின்ற கேரண்டி கிடையாது. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு வகையில் அனலைஸ் பண்ணணும், ஒரு எஸ்டிமேட் கொண்டு வரணும். அதனால தான் இதெல்லாம் பண்ணுறோம். இது கேரண்டிடான்னு கேட்டிங்கன்னா இது கேரண்டிட் கிடையாதுங்க. ஓரளவுக்கு நம்ம இதை வச்சு நம்ம கணிச்சிக்கலாம். ஸோ 0%, அதாவது நெகட்டிவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா 0.5% தான். அதுவும் போனால் மேக்ஸிமம் போகிறது பார்த்திங்கன்னா -2.5%. சரிங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு மிக மிக குறைவு. மற்ற மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது அதுவும் ஒரு அட்வான்டேஜ் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்கிறது. சரிங்க. இப்போ வந்து அந்த நான் கால்குலேட் பண்ண எக்ஸல் ஷீட்டை உங்களுக்கு ஓப்பன் செஞ்சு காட்டுறேன். சரிங்க. விரைவாக நான் அந்த எக்ஸல் ஷீட்டில் பண்ண அனாலிசிஸை சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற எக்ஸல் ஷீட் வந்து கடந்த 30 ஆண்டு நிஃப்டி இண்டெக்ஸோட டேட்டா. இதில் டேட் வாரியாக ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குது. இப்போது இந்த க்ளோஸ் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் நான் இந்த 10 இயர்ஸ் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணுறேன். இப்போ இந்த காலம் ஜி இருக்குது பார்த்தீங்க இல்லையா, சிஏஜிஆர். இப்போது ஜூலை 16, 2020 இப்போ பார்த்தீங்கன்னா 7.1 இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா 16th ஜூலை 2020லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு இப்போ எவ்வளோ கிடைக்கிது ரிட்டர்ன்ஸ். அதே மாதிரி 15th ஜூலை பார்த்தீங்கன்னா 15th ஜூலை 2020லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், அப்படி பார்க்குறது தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, இப்போது மே 26th 2020 அப்படின்னா 6.3% கட்டுது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இதுக்கு 10 வருஷம் முன்னாடி நான் இன்வெஸ்ட் செஞ்ச பணம் இப்போ எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தருது. இந்த மாதிரி நான் 30 வருஷம் டேட்டாக்கு கால்குலேட் பண்ணுறேன் சிஏஜிஆர். அதில் ஆவரேஜ் எடுக்கிறேன். அந்த ஆவரேஜ் எடுக்கும்போது தான் எனக்கு 11.6% வருது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20.3%, மினிமம் பார்த்தீங்கன்னா -2.5%. அதுவும் வர ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 0.5% தான் அதோட ப்ராபபிலிட்டி. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 11.6%. ஸோ நான் சொல்கிற 11% ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்படி தான் நான் கால்குலேட் செஞ்சேன். இதில் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
சரிங்க. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஆவரேஜ் 11% வருது அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்க்ரீன் வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர், எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் கால்குலேட்டர். இது எஸ்ஐபி கால்குலேட்டர் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்லேருந்து எடுத்ததுங்க. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நான் மாதம் மாதம் ரூ. 5,000 இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறேன். 10 வருஷத்துக்கு போடுறேன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜாக கொடுக்கக்கூடிய 11% வச்சுக்கிட்டா 10 வருஷம் கழித்து என் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,00,000 கையில் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் 11% கொடுக்கறது. ரூ. 5,000 நம்ம மாதம் போட்டால் எவ்வளோ 10 வருஷம் கழித்து நம்ம கையில் இருக்கும் அப்படின்றத இந்த கால்குலேட்டரில் பார்க்கலாம். சரிங்க. இப்போ நிறைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குமே, நிறைய கம்பெனிஸ் கொடுக்குமே, எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கு நம்ம சின்னதாக சில க்ரைட்டீரியா வச்சுருக்கலாம். முதல்ல அந்த ஃபண்டு வந்து ரொம்ப காலமாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 5லேருந்து 8 வருஷமாவது இருக்குதா? 10 வருஷம் இருந்ததுன்னா நல்லது. அட்லீஸ்ட் அப்படி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ பணத்தை அவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பர்சன்டேஜை செக் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒட்டுமொத்த கேட்டகரியோட கம்பேர் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த பர்டிகுலர் ஃபண்டில் போடுறாங்கன்றதை கம்பேர் பண்ணுங்கள். இது ரெண்டையும் எங்கே செக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மணி கண்ட்ரோலில் செக் பண்ணலாம். அதே மாதிரி வேறு நிறைய வெப்சைட்ஸும் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கணும். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது சிம்பிள். ஏன்னா ஆல்ரெடி இண்டெக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை அப்படியே மிமிக் தான் இவங்க பண்ணணும். அதனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கணும். அதையும் செக் பண்ணலாம். கூடுதலாக ஃபண்ட் மேனேஜர்ஸை செக் பண்ணலாம். எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது ஃபண்ட் மேனேஜர்ஸை செக் பண்ணுங்கள். அவங்க வேறு என்னென்ன ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க அதோட பர்ஃபார்மன்ஸையும் செக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபண்ட் மேனேஜர்ஸோட பொட்டன்ஷியல் என்னன்னு நமக்கு தெரியும். இது இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கிறதுனால பெரும்பாலும் ஃபண்ட் மேனேஜர்ஸை செக் பண்ண வேண்டிய அவசியம் வராதுங்க. ஏன்னா அவங்க நிஃப்டி இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அப்படியே தான் அவங்க செய்யணும். அதனால் அது செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் செக் பண்ணுறது நல்லது இந்த கேஸில். எக்ஸிட் லோடு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ஃபண்ட்ஸை வச்சுருந்தீங்கன்னா எக்ஸிட் லோட் பெரும்பாலும் இருக்காது. இருந்தாலும் கம்பேர் பண்ணி அதை கேரண்டி பண்ணிக்கோங்க. இதை தவிர வேறு சில ரேஷியோலாம் இருக்குங்க. பீட்டா, ட்ராக்கிங் எரர் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதெல்லாம் நிறைய இருக்குங்க. ஆனால் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம அந்த இண்டெக்ஸ் கூட தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ முன்னே சொன்ன மாதிரி எங்கே இதெல்லாம் செக் பண்ணலான்னா மணி கண்ட்ரோலில் செக் பண்ணலாங்க. அதே மாதிரி valueresearchonline.com அப்படின்ற வெப்சைட்லேயும் இதை செக் பண்ணலாம். இதை தவிர அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட வெப்சைட்லேயும் இதை செக் பண்ணலாம். சரிங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து சில இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஃபண்ட்ஸுங்க. இதை நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா valueresearchonline.comன்ற வெப்சைட்டில் எடுத்திருக்கேன். ஜூலை 17 டேட்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் குறைந்தபட்சம் 10 வருஷம் டேட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ 10 வருஷத்தில் இருக்கிற ஃபண்ட்ஸ் தான் இதில் நீங்கள் பார்க்குறது. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபண்ட்ஸாக தான் இருக்கும் ஆர்இஜின்றது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெகுலர் ஃபண்ட்ஸ் தான் இருந்தது. டைரக்ட் ஃபண்ட்ஸ்லாம் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற டைரக்ட் ஃபண்ட்ஸ் இப்போ மார்க்கெட்டில் இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணி போடலாம். ரெகுலர் ஃபண்டுனா என்ன, டைரக்ட் ஃபண்ட்னா என்ன, க்ரோத் பிளான்னா என்ன, டிவிடெண்ட் பிளான்னா என்ன, நம்ம டீட்டெயில்டாக வேற ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 15 வருஷமும் சில ஃபண்ட்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. 10 வருஷம் இருக்குது, 5 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எதில் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கணும்னு செக் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செக் பண்ணுங்கள். எக்ஸிட் லோடு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஃபண்ட் மேனேஜர்ஸையும் செக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பார்க்குறது இப்போ நீங்கள் 11% ஆவரேஜ்னு சொன்னீங்களே, இப்போ நான் 10 வருஷத்தில் செக் பண்ணும்போது ஒரு கம்பெனிலையும் 11 கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜூலை 17லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ். ஸோ ஒரே ஒரு 10 இயர் ரிட்டர்ன்ஸ் தான் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. நான் கால்குலேட் பண்ணது ஒவ்வொரு நாளும் 10 வருஷத்துக்கு பின்னாடி போய் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு கால்குலேட் பண்ணி அப்புறம் ஆவரேஜ் எடுத்துருக்கிறது. ஸோ அதில் இன்னும் கூடுதலான கால்குலேஷன்ஸ் இருக்கும் நான் பண்ணது. இது வந்து சிம்பிளாக ஜூலை 17லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதலீடு செஞ்சால் எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு காட்டுறது தான் 10 வருஷம். 5 வருஷம் ரிட்டர்ன்ஸ் இங்கே காட்டுறது வந்து ஜூலை 17லேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இப்போ என்ன அதோட மதிப்பு அப்படின்றத இதில் காட்டுறாங்க. ஆனால் நான் கால்குலேட் பண்ணதில் ஒவ்வொரு நாளைக்கும், அதாவது 30 வருஷம் டேட்டாவை எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் செஞ்சுருந்தால் என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதை CAGR வழியாக கால்குலேட் பண்ணி அப்புறம் ஆவரேஜ் எடுக்கப்பட்டது. அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ண முயற்சி செய்கிறேங்க.
வீடியோ உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. அப்படி இருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். கேள்விகள் எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.